பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய இரண்டாவது பதிவு. இந்த விஷயத்துல இரண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்துல என்னன்னா, நீங்க எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கிறோம், எல்லாருமே நிறைய சுவாமி தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்றோம், நிறைய கோவில்களுக்கு எல்லாம் போறோம். சனி பகவான் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்றோம். அப்படியே நீங்க சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கான நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு எந்நேரமும் பண கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. எந்நேரமும் எனக்கு மாசம் நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், மாசம் நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், மாசம் நான் 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே நான் என்னோட எஃபர்ட் எடுத்து நான் செய்யறேன். ஆனா இன்னைக்கும் நான் நிரந்தரம் இல்லாத அதிர்ஷ்டத்தோட தான் நான் இருக்கேன். நிரந்தரம் இல்லாத அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே இல்லை. நான் பணம் சம்பாதிக்கிறேன், வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு நிரந்தர அதிர்ஷ்டம் எனக்கு கிடையாது. நான் பணம் சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை என்னால சேர்த்து வைக்க முடியல. நான் சில விஷயங்கள் பண்றேன், என்னால செய்ய முடியல. ஏன், எதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னைக்காவது டைம் கிடைக்கும்போது, எப்பயாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, அதாவது சாதாரணமாகவே உங்களால அவ்வளவு தூரம் எல்லா இடத்துக்கும் நீங்க போய், இப்போ நான் இப்ப இந்த பக்தி ஒளி சேனல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு கோவில் பேரை சொல்லி நான் சொல்றேன். அது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதோட மகிமை தெரியும், போறாங்க. இப்ப இங்க இருந்து அங்க அவ்வளவு தூரம் போக முடியுமா? போக முடியாது. அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். இந்த கோவில் பாத்தீங்கன்னா பக்தி ஒளியில இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன். காசி விஸ்வநாதர் அன்னபூரணி இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சனி பகவான் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவான் வட திருநள்ளாறு, பொங்கு சனீஸ்வரர் இருக்காங்க, திருக்கொள்ளிக்காடு, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்துல மட்டும்தான் காசி விஸ்வநாதர் அன்னபூரணி இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஆலயத்துல மட்டும்தான் குபேர சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். எத்தனை பேர் குபேர சனி பகவானை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் குபேர சனி பகவான்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேருக்கு குபேர சனி பகவான் இருக்கிறதே தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இந்தியாவில் சென்னையில நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் விளக்கேற்றும் போது என்ன, நீங்க விளக்கு மனசுல குடும்ப கஷ்டங்கள்லாம் ஏத்துறீங்க இல்லையா? ஓம் குபேர சனீஸ்வரா போற்றி, ஓம் குபேர சனீஸ்வரா போற்றி, குபேர சனீஸ்வரா போற்றின்னு சொல்லி விளக்கேத்துங்க. குபேர சனீஸ்வரன் அப்படிங்கிறது உண்டு. இந்த குபேர சனி பகவான் அப்படின்னு சொல்றது அவ்வளவு ஒரு விசேஷமான சனி பகவான். இந்த சனி பகவானை நீங்க வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு அமோகமா நீங்க இருப்பீங்க, நல்ல எந்த குறை இல்லாமல். அதாவது விளக்கேற்றும் பொழுதே நம்ம சொல்லணும், விளக்கேற்றும் பொழுதே இந்த விஷயத்த சொல்லி விளக்கேற்றணும். இந்த கோவில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். இது எங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, இப்ப தொன்மையாக குபேர சனி பகவான் ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில்னு சொல்லுவாங்க. அதாவது சிவகாசியிலிருந்து சங்கரன் கோவில் போற வழியில குகன் பாறை அப்படின்னு பேர். அந்த இடத்துக்கு பேர் குகன் பாறை அப்படின்னு பேர். அந்த இடத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுல அந்த கோவில்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விசேஷமான ஒரு ஸ்தல விருட்சம் பாத்தீங்கன்னா வில்வ மரம். அதுவும் பாத்தீங்கன்னா இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க காசிக்கு போன நிகரான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது காசி அது. காசி விஸ்வநாதர் அன்னபூரணி ஆலயத்துல இந்த குபேர சனி பகவான் 2வது காசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம் அது. 2வது காசி. நீங்க உங்களால காசிக்கே போக முடியாட்டாலும் நீங்க அந்த கோவில போய் அந்த குபேர சனி பகவான் அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் அன்னபூரணியை வழிபாடு செய்தாலே அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 பிரதோஷத்துக்கு அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மாலை சாத்தினா உன் தோல் மேல் மாலை விழும்னு சொல்லுவாங்களாம். உன் தோல் மேல் மாலை விழுமா. 3 வாரம் அந்த அம்பாளுக்கு அன்னபூரணிக்கு 3 பிரதோஷத்துக்கு நீங்க சாத்தினா தோல் மேல் மாலை விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எப்படிதான் விழும் தெரியாது. ஆனா அந்த அம்பாளோட அந்த அனுகிரகமும் அந்த குபேர சனி பகவானுடைய அனுபவமும் அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு மிக பிரீதமானது என்ன அப்படின்னு கேட்டா, திருமணம் வர வேண்டி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முக்கியமா அந்த அன்னபூரணிக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்களாம். முக்கியமா அந்த அம்பாளுக்கு அது ரொம்ப மிக தரிசித்து செல்வாங்க. அந்த அளவுக்கு விஷயம். எலுமிச்சம்பழ மாலை போட்டு அம்பாளுக்கு மாலை சாத்தி அந்த அம்பாள் கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு போனாலே அவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆலயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதுல பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் அதுல இருக்கு. கால பைரவர்ல இருந்து ஆஞ்சநேயர்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கல் தூண்ல பாத்தீங்கன்னா பெருமாள்லாம் இன்னைக்கும் அந்த சிற்பம்லாம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா அந்த கோவில்லையே பாத்தீங்கன்னா இன்றளவும் வற்றாத கிணறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வற்றாத கிணறு அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருத்தலத்திலேயே பாத்தீங்கன்னா அவ்வளவு பாத்தீங்கன்னா
இந்த அடிப்பாகம், அந்த கோவிலுடைய அடிப்பாகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது தாமரை பூ வடிவுல இருக்குமா, தாமரை பூ வடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில், இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு, இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஸ்தலம். இந்த குபேர சனி பகவான் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டு. அப்ப இந்த குபேர இதை எந்த நாள்ல போய் வழிபட்ட, இப்ப நீங்க சனி பகவான் நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, ஓ சனிக்கிழமையில தான் போய் வழிபாடு பண்ணணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. குபேரனுக்கு உகந்த கிழமை என்ன கிழமை? வியாழக்கிழமை. நீங்க இந்த குபேர சனி பகவான் வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமையாக இருந்தால் சிறப்பு. வியாழக்கிழமையாக இருந்தால் சிறப்பு. 3 பிரதோஷம் நீங்க அந்த கோவில நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு உங்களுக்கு ஒரு சிறப்பு. காசிக்கு போக முடியாதவர்கள் இந்த காசி விஸ்வநாத சுவாமி அன்னபூரணியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, குகன் பாறைக்கு போயிட்டு வாங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ, இன்னைக்கு பக்தி ஒளியில சுவாமி சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த குபேர சனி பகவானை நம்ம போய் பார்த்துட்டு கண்டிப்பா வரணும் அப்படின்னு நீங்க ஒரு வாய்ப்பு எடுத்து நீங்க போயிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களுடைய பக்தி, உங்களுடைய சிரத்தை உங்களுக்கு கைமேல். உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, நீங்க அந்த கோயிலுக்கு போறீங்களா, வழிபாடு பண்ணிட்டு வரீங்களா, உங்களுக்கு தோல் மேல் மாலை விழும். உங்க கருத்துக்கு மனசு நிறைஞ்ச மாங்கல்யமும் மனசு நிறைந்த நல்ல விஷயமும் அந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்னைக்குமே அதாவது குபேர சனி பகவான்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது அந்த கோவில. நீங்க போயிட்டு வந்தாலே நீங்க சொல்லுவீங்க, சுவாமி இப்ப என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது, நான் என்ன பண்றது, என்னால அவ்வளவு தூரம். இங்க இருக்கக்கூடிய சிவாலயத்துல, இங்க இருக்கக்கூடிய சிவாலயம் இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய சிவாலயத்துல தனி சன்னதியா சனி பகவான் இருப்பார், நவகிரகத்துல ஒருத்தரா இருப்பார். அப்படி இருக்கும்பொழுது நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது வியாழக்கிழமையில சாயங்காலத்துல குபேர ஹோரை, அதாவது சாயங்கால நேரத்துல சுக்கர ஹோரைன்ற இடத்துல வியாழக்கிழமையில சுக்கர ஹோரையில விளக்கேற்றும் போது ஓம் குபேர சனீஸ்வரா போற்றி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு இவன் பின்னாடி நான் தொங்கின்னு இருக்கேன், தயவு செய்து எனக்கு குபேர சனி பகவானே எனக்கு சீக்கிரமா எனக்கு நல்ல ஒரு பணத்தை எனக்கு கொடு, நோய் நொடி இல்லாத நல்ல ஒரு ஆயுஷ கூட, எனக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்க பிரார்த்தனை செய்தீர்களானால் உங்களுக்கு சிறப்பு. அதுலயும் அந்த பிரார்த்தனை செய்து முடிச்ச பிறகு ஒரு கட்டி வெல்லம் பசுமாட்டுக்கு உங்க கையினால, அந்த வெல்லம்ங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமானது. அதை நீங்க அந்த பசுக்கு வந்து காமதேனு என்று சொல்லக்கூடிய அந்த பசுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒரு அதாவது ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது. அதனால இந்த காசி விஸ்வநாதர் அன்னபூரணியை, இந்த குகன் பாறையில இருக்கக்கூடிய அந்த குபேர சனீஸ்வரரை நீங்க பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நீங்கள் பெற்று அமோகமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சுபா.